ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷேப்ஸு, வேர்ட் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசைனை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்பில் போய்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்து நான் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மல் ஷேப்பில் போய்ட்டு கிராடியண்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த நம்ம போட்ட அந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் பொசிஷனில் நம்ம ஒரு ஷேப் போட்டிருக்கோம். அதுக்கான ஒரு கிராடியண்ட் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நல்ல ஒரு டார்க் ப்ளூ வந்து காம்பினேஷனில் ஒரு கிராடியண்ட் எஃபெக்ட் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த கிராடியண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அங்கே இருக்கிற அந்த பட்டன்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கிராடியண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஷேப் அவுட்லைன் போய்ட்டு நோ அவுட்லைனை கொடுத்துட்றேன். நோ அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்கள், நான் எடிட் பாயிண்ட்டில் போய்ட்டு நம்மளுக்கு ஷேப்ஸ்க்கான எடிட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் சென்டராக நான் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிப்பனை கட் பண்ண மாதிரி ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்ஸ்க்கு வந்து அதை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கரெக்டாக அதை உள்ளே வந்து கட் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதோடைய சைஸை வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால பார்க்க நல்லா இருக்காது. கீழே இன்னொரு டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் அந்த ஷேப்ஸை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் பாருங்கள், செட் மெனுவில் போய்ட்டு ஷேப்ஸில் அதே ஷேப்ஸில் போய்ட்டு நான் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி, கார்னர் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். அது சர்க்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு நம்மளுக்கு அது வரும். அதிலே பாருங்கள், நான் அதில் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஷேப் போய்ட்டு நம்ம மேலே கொடுத்த மாதிரி கிராடியண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள் ஷேப்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோலோகிராம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நம்ம அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான ஷேப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி ஒரு கிராடியண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிராடியண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோ நல்லாயிருக்கும். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு சர்க்கிள் ஷேப் போடுறேன். சர்க்கிள் ஷேப் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நோ ஃபில்லு கொடுத்துட்றேன். ஷேப் ஃபில்லில் போய்ட்டு அதேமாதிரி அவுட்லைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவுட்லைன் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பை கொஞ்சம் சின்னது பண்ணி உள்ளே நான் கொண்டு வந்து நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த அவுட்லைனுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு லைட்டான கலர் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு லைட் கலர் கொடுக்குறேன். தென் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படியே இன்செட்டில் மறுபடியும் ஷேப்ஸ் போகிறேன். ஷேப்ஸ் போய்ட்டு ஒரு டைரக்ஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அந்த சிம்பிள் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் பாருங்கள். பெருசாகிட்டு அந்த சிம்பிள் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி அது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு சென்ட் பேக்வேர்டு கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப்புக்கு பின்னாடி அந்த டைரக்ஷன் ஷேப் வந்து நம்மளுக்கு போகும். அது கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஷேப்ஸை நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது பெருசாக்கிக்கலாம் கரெக்டாக. கொஞ்சம் பாருங்கள், லென்த்தியாக நான் ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு அதை என்ன பண்ணுறேன், அதுக்கான கலர் நான் கொடுக்குறேன் பாருங்கள், டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன். அதுமாதிரி அவுட்லைன் நோ அவுட்லைன் எடுத்துடுறேன். இப்போ அது கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நம்ம அந்த ஷேப் நம்ம போட்டதை கொஞ்சம் பெருசாக்கிறோம். அதை பாருங்கள், Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அது மேலே வச்சுட்டு அந்த ஷேப்பை நான் கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நோ ஃபில்லு கொடுத்துட்றேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த ஏற்கனவே நம்ம அந்த ப்ளூ கலர் கொடுத்தோம் இல்லையா சர்க்கிளுக்கு, அதேமாதிரி அவுட்லைன் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே மேலே இன்னொரு ஷேப் நம்ம வச்ச மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஷேப்ஸ், அந்த ஷேப்போடைய அவுட்லைனை சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஷேப்பையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு அதை காப்பி பேஸ்ட் எடுத்துடுறேன். காப்பி பேஸ்ட் எடுத்து அதை ரொட்டேட் பண்ணி அதை ரைட் சைடில் கொஞ்சம் திரும்பின மாதிரி நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கொடுத்துட்றேன் பாருங்கள். அடுத்து வேர்ட் ஆர்ட் போகிறேன். வேர்ட் ஆர்ட்டில் போய்ட்டு நான் ஒரு இதை வந்து ஷேப்ஸ் வந்து ஒரு டிசைனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு அதே மாதிரி ஷேப்ஸ் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அதில் அந்த ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நான் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு ஜஸ்ட் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணலே பிக்சரில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், நான் என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வச்சுருக்கேன். அந்த லோகோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கூலோடைய லோகோ, சாம்பிள் லோகோ வச்சுருக்கேன். அந்த லோகோ செலக்ட் பண்ணிட்டு அந்த லோகோவை வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணுறேன். கரெக்டாக சின்னது பண்ணோன்னா அதை நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது.
ஸோ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அது பிக்சராக அது செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டில் போயிட்டு ரேப் டெக்ஸ்ட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ அந்த லோகோவை நான் சின்னது பண்ணி கரெக்டான ஒரு சென்டர் பாயிண்ட்டில் நான் கொண்டு வந்து வச்சுட்டு ரிமூவ் பேக்ரவுண்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோ வந்து கரெக்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வேர்டாட்டு கீழே கரெக்டாக பொசிஷனில் வச்சுரும். அடுத்து ஷேப் போகிறேன். ஷேப் போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு ஒரு லென்த்தாக ஒரு ஷேப் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு அது கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் வச்சுட்டு அது சைஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும் அது. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் பாயிண்ட்டில் போய்ட்டு அந்த ஷேப்போட 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அந்த ஷேப்போடைய 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம பண்ணோம்லையே அதே மாதிரி நம்ம இதையும் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதோட ஷேப் ஃபில்லில் போய்ட்டு பாருங்கள். நான் அதுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேப் அவுட்லைன் போய்ட்டு நோ அவுட்லைன் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக கீழே நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு அது மேலே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஸ்கூலோடைய நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம ஸ்கூலோடைய நேம் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கூலோடைய நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூலோட நேமை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருவோம். அதோடைய டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைலையும் நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சின்னதாக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பொசிஷனில் நம்ம அதை கொடுத்துக்கலாம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதை கரெக்டாக அந்த பொசிஷனில் பின்னாடி வச்சுட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். கொஞ்சம் பெருசாகிட்டு பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் நோ அவுட்லைன் நோ ஃபில்லு கொடுத்துட்டு கீழே அதேமாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டு அதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிட்டு அந்த டெக்ஸ்ட்டோடைய ஸ்டைலை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட்டோடைய ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு கலரில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு கலர் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நோ ஃபில்லு நோ அவுட்லைன் கொடுத்துறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துங்க. அதில் இந்த கீழே சர்க்கிளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதேமாதிரி சேம் அவுட்லைன் கொடுக்குறோம். மேலே இருக்க அந்த ஷேப்பை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் சின்னது பண்ணி அந்த ஷேப்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு நோ ஷேப் ஃபில்லு நான் கொடுத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சோம் அப்படின்னாக்க அதிலே நம்ம ஒரு பார்டரை வந்து இன்சைட் பார்டர் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை அப்படியே விடாமல் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த பார்டருடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டருடைய திக்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் அவுட்லைனில் போய்ட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்போடைய அவுட்லைனுடைய திக்னஸ் நான் என்ன பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து பாருங்கள். ஒரு சென்டர் நல்லா பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸாக கொடுத்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி கண்டென்ட் டைப் பண்ணிட்டு அதை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து திஸ் இஸ் டு சர்டிஃபிகேட் தட்னு இருக்கும். யாருக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, எந்த டேட்டில் வந்து அதை வந்து அட்டன் பண்ணாங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி காம்படிஷன் நடந்தது அப்படின்றதுலாம் டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்ல லைன் ஸ்பேசிங் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக்கிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாகிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்லேயே சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கணும். வேணும்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. அந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். ஆகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதுக்கு அந்த பாக்ஸை எதாவது கலர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர் கொடுத்தா நல்லாயிருக்கு. ஸோ அதனால் ஷேப் ஃபில்லில் போய்ட்டு நோ அவுட்லைனு நோ ஃபில்லு நான் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம வந்து எதாவது மார்க்கரால் எழுதுகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த டீட்டெயிலு அந்த டேட்டு அது எல்லாமே நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்போம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்செட்டில் அதேமாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டீட்டெயில் வந்து நான் அந்த இடத்துல கொடுக்குறேன். ஏன்னா அவங்க அந்த இடத்துல சைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரின்சிபல் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எஃபெக்ட் எனக்கு வேணுன்றதில் ஃபார்மேட் பெயிண்ட் எடுத்துகிட்டு அது மேலே நான் அப்ளை பண்ணால் மேலே இருக்கிற அந்த கம்ப்ளீட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பெயிண்ட் கொடுக்குறது மூலியம் நம்மளுக்கு வந்துடும். அதேமாதிரி சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு நோ ஃபில்லு நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன். அதையும் நான் என்ன பண்ணுறேன் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணி ரைட் சைடில் கொண்டு வந்து வச்சுட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன் அந்த பிரின்சிபலை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணுறது ஒரு கோடு போடுறேன். லைன் போட்டு அதுக்கான கலர் நான் கொடுக்குறேன். எப்போவுமே லைன் போடும்போது ஷிஃப்ட் பிடிச்சி லைன் போடுங்க. அந்த லைனுக்கான
திக்னஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதையே காப்பி பேஸ்ட் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மேலேயும் நான் வந்து பாருங்கள் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட்னு நான் கொடுக்குறேன். ஒரு பக்கம் வந்து பிரின்சிபல் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கரஸ்பாண்டன்ட் வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். கீழே அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணுறேன், இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் சர்டிஃபிகேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூல் அட்ரஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கீழே இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலே இருக்கிற அந்த பிரின்சிபல் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே இறக்கிட்டு அதுலேயே நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து அந்த ஸ்கூலுடைய ஜஸ்ட்டு வந்து அதோடைய அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு அதோடைய ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே கரெக்டான அந்த பொசிஷனில் கொண்டு போய் வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்கூலுக்கான வெப்சைட் அட்ரஸ்ஸு அப்படி இல்லைனா இமெயில் ஐடி எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த 2 டெக்ஸ்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். கலர் எதாவது வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ ஃபில்லில் போய்ட்டு நோ அவுட்லைனு தென் நோ ஃபில்லு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோடைய கலர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கலர் கொடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், சேம் கலரே கொடுக்காம. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பில் போய்ட்டு நான் மேலே வந்து ஒரு ஃபுல் ஷேப் போட்டு ஃபுல்லாகவே அதை நான் மறைச்சிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஷேப்பை சென்ட்டு பேக்வேர்டு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்டு பேக்வேர்டு கொடுத்தா கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ண அந்த டிசைனுக்கு பின்னாடி போகிற அந்த ஷேப்புக்கான கலரை இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியே பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஃபார்மேட்டில் போய்ட்டு அந்த ஷேப் ஃபில்லில் போய்ட்டு கொடுக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் ஸ்டைலில் போய்ட்டு நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்டகாசமாக நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டைலில் கொடுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பார்டர் கொடுக்கணுன்னா பேஜ் பார்டரில் போய்ட்டு, அதாவது பேஜ் லேஅவுட்டில் பேஜ் பார்டரில் போய்ட்டு இந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைல் இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட் ஸ்டைலில் பார்டர் மாதிரி இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கலர் வேணால் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு பேஜ் பார்டர் கிடச்சிரும். சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சைடில் இருக்கிற ரெக்டாங்கிள் ஷேப்பை நான் சின்னது பண்ணிவிட்டு அந்த லோகோ மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து அதில் ஷார்ட் ஃபார்மில் இருக்கும், ஸ்கூலோட நேம் ஏதாவது அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஷேப் ஃபில்லு, அதுக்கான கலரு, அதே போல் அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரு இதெல்லாமே கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்க்கான அவுட்லைனு ஷேப் ஃபில்லை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு ஷேப் எடுத்துகிட்டு அந்த சென்டராக ஒரு ஷேப் போட்டு ஃபார்மேட் ஷேப்பில் போய்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஃபைலில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண அந்த லோகோவை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஷேப்பில் அந்த லோகோ இன்சர்ட் ஆகிடும் எனக்கு. அதே மாதிரி பிக்சர் ஃபார்மேட்டில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்டில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லோகோ வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்பில் போய்ட்டு அதே மாதிரி ஃபில்லில் போய்ட்டு பிக்சர் அண்ட் டெக்ஸ்சரில் போய்ட்டு டிரான்ஸ்பரன்சியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்பு ஜஸ்ட்டு லைட்டாக தெரியும். நம்மளுக்கு ஒரு வாட்டர் மார்க் வச்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டில் பின்னாடி ஒரு லோகோ வந்து ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக தெரிகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பிரிண்டிங்கில். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜோடைய பிரைட்னஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம ரெடி பண்ண சர்டிஃபிகேட். இந்த மாதிரி போர்ட்ரேட் சைஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் வந்து அலைன்மெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரெக்டாக எது எந்த இடத்துல சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்கணும், எது எந்த இடத்துல வைக்கணும், கலர் காம்பினேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறுபடியும் நான் ஒரு அந்த லோகோவை சூஸ் பண்ணிவிட்டு சென்டராக கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், அந்த லோகோவை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் பொசிஷனில் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் பிக்சர் அண்ட் டெக்ஸ்சரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டெக்ஸ்சர் எஃபெக்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு இந்த பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்டர் வேணும்னா ஒரு ஷேப் வந்து எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு எதாவது கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதே இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். நம்ம 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணோன்னா கீழே கொண்டு வந்து வச்சுட்டு
அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அலைன் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக இந்த 4 சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப் போட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம நல்ல டார்க் கலரில் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அதுவே ஒரு சூப்பராக ஒரு பார்டராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். கீழே கொடுத்த அதே பார்டரை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், மேலே நான் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 4 சைடுமே நம்மளுக்கு ஒரு பெரிய பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுக்கான ஷேப் அவுட்லைனை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஏன்னா அதில் அவுட்லைன் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த அவுட்லைன் நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துகிறோம். பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக்காக நம்ம ஒரு சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோடைய கலர் எதாவது நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ஷேப் போட்டாலும் அதில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் ஷேப்பில் போய்ட்டு ஃபில்லில் பிக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்சரில் போய்ட்டு அந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சர்டிஃபிகேட்டான பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த மாதிரி கலர் வேணாலும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கான பேக்ரவுண்டை நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம ரெடி பண்ண சர்டிஃபிகேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம போடுற வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.